17வது ஐபிஎல் தொடர் இன்று இரவு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்க உள்ளது. முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணியும் மோதவுள்ள நிலையில் போட்டி குறித்த சாதக பாதகங்களை விளக்குகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். 17வது ஐபிஎல் சீசன் 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் இன்றைக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கோலாகலமாக துவங்க இருக்கிறது. ஒருபுறம் பிரம்மாண்டங்களுக்கு இடைப்பெற்ற நேரத்தில் அதே போல் ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் 5 முறை சாம்பியனாக இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் முதல் முறையாவது இந்த கோப்பையை வென்றுவிட வேண்டும் என்ற தாக்கத்தில் இருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் களத்தில் இருக்கின்றனர். முதல் கட்டமாக மோதப்போரிய ஆட்டத்தை பொறுத்தவரையும் மைதானத்தை பொறுத்தவரையும் ஸ்பின் பவுலர்களுக்கு ரொம்பவும் உகந்த பிச்சாக இருப்பது சென்னை சேப்பாக்கம் மைதானம். இதுவரையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே வச்சுருக்காங்க. முதல்ல ஆடக்கூடிய ஹோம் கிரவுண்டில் ஆடக்கூடிய மேட்ச்களில் 6-7 ஆட்டங்களை ஜெயித்ததற்கு அப்புறமா வெளியில் ஹவே கிரவுண்டில் ஆடும்போது 3 ஆட்டங்களில் ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிடலாம் அப்படின்றது சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது. அதனால தான் இதுவரையில் நடந்துக்கூடிய ஐபிஎல் தொடர்கள் அனைத்துலேயுமே பெரும்பாலான போட்டிகளில் அவர்கள் குவாலிஃபையரை தாண்டி செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது 2 அணிகளுமே குறைந்தபட்சம் 3 ஸ்பின்னர்களை கொண்டாவது களத்தில் இறங்குவாங்க. ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில் மொயின் அலி, ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்டோர் இருக்கின்றனர். புதிதாக ரச்சின் ரவீந்திராவும் இருக்காரு. அதனால சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல் 3 ஸ்பின்னர்ஸ் ஈஸியாக நமக்கு சென்னை சூப்பர் கிங்ஸில் ஆடுறாங்க. அடுத்தபட்சமாக 2 அணிகளோட 11ஸையும் ப்ராபபிள் 11ஸையும் பார்க்கும்போது இந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸோட புதிய கேப்டனா ருத்ராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டிருக்காரு. இத்தனை ஆண்டுகள் 5 டிராஃபிகளை ஜெயிச்சு கொடுத்த மகேந்திர சிங் தோனி அவரோட கேப்டன்ஷிப் பொறுப்பை ஒரு இளம் வீரர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ப்ராபபிளா ஓப்பனிங் ருத்ராஜ் கெய்க்வாடும் ரச்சிந்தர் ரவீந்திராவும் தொடங்குவாங்க. அதற்கு அடுத்தபடியா அஜிங்கே ரஹானே, மொயின் அலி, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, மேபி மகேந்திர சிங் தோனி அவரோட இடத்துல இருந்து 1 or 2 டவுன் முன்னாடியே இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷர்துல் தக்கூர், தீபக் சஹார், மகேஷ் தீக்ஷனா இருக்காரு. பத்ரானா ஃபர்ஸ்ட் சீசன்ல இல்லைன்றதுனால அந்த இடத்த முஸ்தபிசுர் ரஹ்மான் நிரப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா முகேஷ் சௌத்ரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றொரு புறத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கொஞ்சமும் சளைக்காத வகையில ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் இதுவரையில இருக்கக்கூடிய ஓப்பனிங்கா பார்க்கக்கூடிய விராட் கோலியும் ஃபாஃப் டு பிளஸிஸும் களத்தில் இறங்குறாங்க. ரஜத் பட்டிதாரை தொடர்ந்து கிளென் மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீன், மஹிபால் ரோம்ரோர்னு மிடில் எண்ட்ல பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பேட்டிங் ஃபோர்ஸ் வச்சிருக்காங்க. அப்படியே லோயர் எண்ட்ல தினேஷ் கார்த்திக்கு பிறகாக பவுலர்ஸ் கரண் சர்மா, மயங்க் டாகர், ரீஸ் டாப்சி, முகமது சிராஜ் போன்ற வேகத்துல மிதமிஞ்சி போடக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட இம்பாக்ட் பிளேயரா விஜய்குமார் விஷாக்கோ அல்லது கிரீனோ ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு புறம் மைதானம், மறுபுறம் பிளேயர்ஸை பார்த்தாச்சு. இப்போ இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதிய 31 ஆட்டங்கள்ல 20 ஆட்டங்கள்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 10 போட்டிகளில் மட்டுமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வென்று இருக்கிறது. இது மொத்தமா ஃபார் கேம், ஹோம் கேம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரீக்கை சென்னை சூப்பர் கிங்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இதுவரை 8 தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் சேப்பாக்கம் மைதானத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை எதிர்கொண்டிருக்காங்க. அதுல 7 முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் வென்றிருக்காங்க. 2008 கடைசியா ஒரே ஒரு தடவை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெற்றி பெற்றிருக்காங்க. 2008க்கு அப்புறம் இதுவரையில சிதம்பரம் மைதானத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெற்றியே பெறல. இதே சாதனையை தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தக்க வச்சுப்பாங்களா? ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் முதல் முறையா இந்த சாதனையை முறியடிச்சு வெற்றி பெறுவாங்களா என்பதற்கு இன்று இரவு வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது.